ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் ஆதியாகமம் 21 அதிகாரம் 17வது வசனம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 14ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஆகார் பேர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்திலிருந்து தண்ணீர் செலவழிந்தது. அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சற்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவ பிள்ளையே, வாழ்க்கையிலே தண்ணீர் தீர்ந்து விட்டதா? கடனா, பிரச்சனையா, போராட்டமா, பலன் இல்லையா? பிள்ளைகள் திருமணம் ஆகவில்லையா? வியாபாரம் நடக்கவில்லையா? கண்ணீர் விட்டு கதறி அழு. இதுவரை நான் கதறி அழுது விட்டேன், இனிமேல் நான் கதறி அழுக என்னால் முடியாது என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறாயா? கவலைப்படாதே. உன் சத்தத்தையும் மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் சத்தத்தையும், உனக்காக ஜெபிக்கிறவருடைய சத்தத்தையும் தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். 19ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கடவுள் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, நமக்கு சுற்றி நம்முடைய ஆசீர்வாதங்கள் காத்து கிடக்கிறது, கொட்டி கிடக்கிறது. இன்றைக்கோ பேர்சபாவின் வனாந்திரத்திலே தேவன் துறவை திறந்து வைத்திருந்தார். அந்த இடத்துக்கு தேவன் கூட்டி வந்தார். ஆனாலும் ஆகாருடைய கண்கள் திறக்கப்படாமல் இருந்தபடினாலே அந்த துறவை பார்க்க முடியவில்லை. இன்றைக்கு நம்மை சுற்றி தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க வேண்டுமானால் கிறிஸ்து என்கிற கண்மலையை, சிலுவையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே ஈட்டி பாய்ந்து இருதயம் பிளந்து முதலாவது தண்ணீரும் ரத்தமும் புறப்பட்டது என்று சொல்வது போல அந்த ஜீவ தண்ணீரை நீங்கள் பருகவே வேண்டும். உங்கள் கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதங்களை பார்க்க வேண்டும். தண்ணீரை நிரப்ப வேண்டும். ஆவியில் நிறைய வேண்டும். ஆத்துமாவில் நிரம்ப வேண்டும். சரீரத்தில் நிரம்ப வேண்டும். வேத வசனத்தை தியானிக்க வேண்டும். துதித்து பாருங்கள், கர்த்தர் ஜெயமெடுப்பார். கண்களை மூடி ஜெயிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே கடவுள் உன் சத்தத்தை கேட்டார். பயப்படாதே. நீ இருக்கும் இடத்திலே, உன் ஜெபம் ஜீவியத்திலே, உன் வனாந்திரத்திலே உன் சத்தத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.